என்னை மிக பெருமையோடு ஏற்றுக்கொண்டு உங்கள் இதயத்தில் எனக்கு ஒரு பிரதான இடத்தை கொடுத்து ஏதோ ஒன்றாக மாற்றி நீங்கள்லாம் போட்ட ஹேண்ட்பில்ஸ், நீங்கள்லாம் அடிக்கிற போஸ்டரில் தான் நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்ரீவில்லிபுத்தூர் அவர் தாவீது ராஜா, இந்த உங்கள் பாஸ்டர் பாரதிபுர ராஜா. எனக்கு பாரதி ராஜாவை தெரியும், ஆனால் அவர் மார்க்கெட்டையே காலி பண்ணுற ராஜா இங்கே இருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால் நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்கணும். ஆமென். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வரலாறுன்னு தான் துவங்கும். மத்தேயு ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான வம்ச, அதான் முதல் வசனம். அப்போ ஆபிரகாம் வரலாறு, தாவீது வரலாறு, ஆண்டவர் சொல்கிறார் நானும் வரலாறுன்னு. இதுக்கு பேர் தான் புதிய ஏற்பாடுன்னார். அப்போ நம்ம காலத்தை ஒரு வரலாறாக மாற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. சொல்லுங்களேன். இது என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? அல்லேலூயா சொல்லுங்கள். இது நீங்கள் பிறந்தது, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆனது, இது பெரிய நாள். அதை விட பெரிய நாள் உங்களுக்கு கல்யாணம் ஆனது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்பா அம்மாவானது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் தேவனோடு நடந்து அவர்கிட்ட போயிடணும். அது குறைஞ்சது 70 வருஷமாக இருக்கணும். நம்ம ஆயுசு 70 வருஷம், பலத்தை வாங்கினா 80 வருஷம். மறந்துடக்கூடாது. நீங்கள் பிறந்தது, அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆனது, அப்புறம் நீங்கள் அப்பா ஆனது ரொம்ப காலம். சிலுவையை கொண்டு போய் கபால ஸ்தலத்தில் வச்சாங்களாம். கபாலன்னா என்ன தெரியுமா? மண்டை ஓடு. அப்போ ஒவ்வொருத்தரும் இதை தலையில் வச்சிடணும். இது பிறந்துட்டோம். ஆண்டவர் பிறக்கும் போதே அந்த கருவில் எத்தனையோ 1000 முட்டை இருந்தது. ஆனால் உங்கள் கருவை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு மற்றதெல்லாம் காலி பண்ணிட்டார். அப்போவே பல 1000 பேரை கொண்டுட்டு தான் வெளியே வந்துச்சு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் பாருங்க, அதே மாதிரி கல்யாணத்தில், உங்கள் கல்யாணத்துலேயும் ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்களே, அது கவரை கொடுத்துட்டு நவர்ந்து போயிருக்கோம். அதுக்கப்புறம் எட்டியே பார்த்துருக்காது. நீங்களும் அப்பா அம்மா ஆயிட்டீங்க. உங்களையும் நம்பி கர்த்தர் ஒன்று கொடுத்துட்டார். ஆண்டவருக்கு 2 பிரச்சனை சொல்லுங்கள். ஒன்று அம்மாவை காப்பாற்றுறதா, இல்லை பிள்ளையை காப்பாற்றுறதாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா அம்மா அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்குள்ளே செத்து போயிருக்கணும். சொல்லுங்க. அப்போ ஆண்டவருக்கு என்ன பிரச்சனைன்னா, அத்தையும் காப்பாற்றணும், இத்தையும் காப்பாற்றணும். ஆனால் நம்ம பிறந்ததுக்கு ஒரு வரலாறு வேணுமில்ல? ஆபிரகாம் ஊரை காப்பாற்றினார், அதனால வரலாறு இல்லையா? இமேஜின் பண்ணுங்க, கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறார் ஆபிரகாம். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தா, 30 பேர் இருந்தா, 20 பேர் இருந்தா, 10 பேர் இருந்தா அழிப்பேன்னார்ல, அழிக்க மாட்டேன்னு வார்த்தையை வாங்குற வரைக்கும் ஜெபம் பண்றாரு. இப்போ சொல்லுங்க. அப்போ இந்த ஊர் அழியிற ஊர் தான். அந்த ஊரை காப்பாற்றுறதுக்கு நம்மளை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார். நம்ம உயிரை காப்பாற்றுறதுலையே காலம் போனால் எப்படி? அதான் வரலாறு. ஊரை காப்பாற்றுறோம். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் என் முன்னால் நின்று எனக்கு குழந்தை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இன்னும் எத்தனை வருஷம் காத்திருக்குன்னு ஒரு தடவை கூட கேட்கல. 100 வயசு ஆகி போச்சு, இப்போ கூட கேட்கலன்றார். அவன் நோக்கமெல்லாம் என்னென்னா, என் ஊர் நல்லா இருக்கணும். இப்போ சொல்லுங்கள், உங்கள் ஊர் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அப்போ இந்த 3 வருஷமும் இனிமேல் நம்ம தரிசனமெல்லாம் என்னென்னா, நான் நல்லா இருக்கணுன்றதை விட்டுட்டு என் ஊர் நல்லா இருக்கணும். தாவீது நகரத்தையே காப்பாற்றுறாரு. ஏன்னா சிவகாசின்றது வில்லேஜ் இல்லை, ஊர் இல்லை,
நகரம், மாநகரம். பாருங்க, நகரம்னு சொன்னது தப்பா, மாநகரமா சொல்லுங்க. அப்போ இந்த மகா நகரத்தில் தாவீதால முடியாதுதான். எபேசியர் சொல்லுவாங்க, எபூசியர், உங்களால் முடியாது தாவீது, உங்களால் முடியாதுன்னு. அப்படி தான் அவங்க அப்பா கூட சொன்னார். 7 பிள்ளையும் வீட்டில் வச்சிருந்து 1 ஆடு மேய்க்க விட்டார். அப்பா அவங்க அப்பனுக்கும் நம்பிக்கை இல்லை, இது உருப்படாதுன்னு. ஆனால் ஆண்டவர் அதை தான் செலக்ட் பண்ணுறாரு. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்குது. களி கூர்ந்து மகிழ்வோம், இதில் களி கூர்ந்து மகிழ்வோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்வோம். 112 சங்கீதம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்வோம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்குது. களி கூர்ந்து மகிழ்வோம், இதிலே களி கூர்ந்து மகிழ்வோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்வோம். ஆமென். அதனால 3 வருஷம் ஆமென். என்னை இந்தியாவுக்கு ராஜான்னு சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. மோடி என் மேலே கேஸ் போட்டாலும் போடுவார். சொல்லுங்க. அதான் அரியலூருக்கு தாவீதன் கூடாரத்தை எழுப்பணும்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. 8 லட்சம் பேருக்கு எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியலண்ணா, ஊரெல்லாம் தெரிஞ்சு என்ன புண்ணியம்? நான் சொல்றது புரியலையா உங்களுக்கு? 8 லட்சம் பேர் என் பாட்டை பாடுறாங்கன்றது இருக்கலாம், ஆனால் 8 லட்சம் பேர் எங்கள் ஊருக்கு. அதனால் ஒரே நோக்கம், என் நகரத்துக்கு சொல்லுங்க, நான் தான் வரலாறு படைக்கணும். சொல்லிட்டீங்களா? வரலாறு. அப்போ ஆபிரகாம் ஊரை காப்பாற்றுறாரு, தாவீது நகரத்தை காப்பாற்றுறாரு, நான் எல்லா உலகத்தையும் காப்பாற்றுறேன். இப்போ சொல்லுங்க, என் பிள்ளைங்க வர்றதெல்லாம் என் உயிரை காப்பாற்றுங்கன்னு வருது, நியாயமா? இந்த 3 வருஷம்தான் அடையாளம். அல்லேலூயா. இந்த 3 வருஷத்தில் அடையாளத்தை நம்ம வாங்கிடணும். படிக்கலாமா? ஏசாயா 37:30. இவ்வளோ நேரமாக எடுக்கிறீங்க ஏசாயா 37:30. இவ்வளோ நேரமாக எடுக்கிறீங்க ஏசாயா 37:30. இவ்வளோ நேரமாவா எடுக்கிறீங்க? உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்தில் தப்பி பயிராகிறது, 2ஆம் வருஷத்தில் தானாய் விளைகிறதையும், அடுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி கனியை புசிப்பீர்கள். இதான் அடையாளம். வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 துதினா சொல்லக்கூடுமா, என் துதிவும் பிரியமாகுமா. ஆமென். அப்போ எப்படி நகரத்தை காப்பாற்றுறது என்பது என் கேள்வி. அப்போ நீ பாடுன்னாரு.
பாடும்போது நான் வருவேன், நீ ஜெபம் பண்ணு, அப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். பாடும்பொழுது பரலோகத்தில் என்ன சித்தமோ அதை பூலோகத்தில் செய்யும்போது அவர் வந்துடுவார். அவர் பழக்கம். துதிகளுக்கு மத்தியில் அவர் வாசம் பண்ணுவார். அவருடைய வாசஸ்தலம் மனுஷருக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே பாட ஆரம்பிச்சுட்டா அவர் உலாவார். வஸ்திர தொங்கலால் ஆலயம் முடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வஸ்திர தொங்கல் மட்டும் உங்கள் மேலே பட்டுட்டா எத்தனையோ நாள் பிரச்சனை சரியாக போயிடும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் பாருங்கள், எல்லாரும் பாடுறீங்களான்னா பாடுறதில்லை. வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 தேவா. இப்போ நான் 2வது முறை பாடுறேன். 8 முறை தேவா தேவான்னு சொன்னேன். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்னை முறைச்சிக்கிட்டே இருங்க. தேவா தேவான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா இந்த நேரம் 10,000 நூறோட பிரசன்னமாவார். ஆண்டவர் இது சொல்றது மோசே. அவர் பாரானில் பிரகாசமானார், சேயீரில் உதயமானார், சீனாயில் எழுந்தருளினார், 10,000 தூதரோடு பிரசன்னமானார். உபாகமம் 33:1. எல்லாம் கவனிங்க. சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து பிரசன்னமாவார் தானே இருக்கு. இவர் ஒருத்தர் பிரசன்னமானார். அப்போ சீனாய் அப்படின்னா நீங்களும் ஆண்டவரும். சீனாயில் ஆண்டவர். சேயீர்னா உங்கள் ஊர், உங்கள் முழு குடும்பம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த முழு உலகத்தை அழிச்சாலும் நோவா குடும்பத்தை காப்பாற்றுறாரா சொல்லுங்க. அப்போ உங்கள் குடும்பம். சேயீர். பாரான்னா மலை. இதுக்கு பேர் மலை, கண்மலை. அப்போ 10,000 பாரானில் பிரகாசமாகி 10,000 தூதரோட. அப்போ நீங்கள் தனியாக ஆண்டவரோடு பேசுகிற ஆள், 2 முழு குடும்பமாக கர்த்தரை தேடுற ஆள். நான் உடனே எழுதிக்கிட்டேன். 30 வருஷமாக தவறாமல் ஆராதனைக்கு வந்தவங்க அப்படின்னு நான் எழுதிக்கிட்டேன். இதை நான் தமிழ்நாடு முழுக்க சொல்ல போகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு குடும்பம் பாருங்க. நம்ம வரலாறு படிக்கல பாருங்க. தனியாக தேடுறதும் இல்லை, முழு குடும்பமாக தேடுறதும் இல்லை. எல்லாம் கவனிச்சிங்களா? அப்போ ஏன் முழு குடும்பம் வந்தால் 10,000 அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், ஒருத்தராக வந்தால் 1000, 2 பேர் சேர்ந்து வந்தால் 10,000ன்னாரு. இது என்ன கணக்கு ஆண்டவர்? என்ன அதுதாண்டா 1000, கூட 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 சேர்ந்து வந்தால் 10,000ன்னாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அதனால் முழு குடும்பமாக வந்தால் உங்கள் தூதருங்க எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க. நான் தனியாக போயிட்டு இருந்தேன், மோட்டர் சைக்கிளில் கீழே விழுந்துட்டேன். இந்த பேண்ட் கொஞ்சம் பிஞ்சு போயிடுச்சு. மோட்டர் சைக்கிளை தூக்கி நிறுத்த முடியல. தூதர்களே எங்கே போனீங்க? மோட்டர் சைக்கிளை தூக்கி நிறுத்துங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ பின்னால் ஒரு சத்தம் கேட்டது, ஊர் சுற்றுற காலுக்கா தூதருங்கெல்லாம் காவல் இருப்பாங்க? நீ கர்த்தரை தேடு, உன் பாதங்களுக்கு தூதர்கள் காவல் இருப்பாங்க. இப்போ நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால் ஏன் இன்றைக்கி 10,000 தூதர் பிரசன்னமாகலைன்னா, இந்த ஒன்று காப்பாற்றுறதுக்குள்ளே ஆயுசு முடியுது. நீங்கள் கூட பாருங்கள், நான் ஊழியத்தை துவங்கும் போது சொல்லுங்கள், 40 வருஷத்துக்கு முன்னால் நிறைய முடி இருந்தது. இப்போ நான் உங்கள் பாஸ்டரை பார்த்து பொறாமப்பட்டு அப்பப்போ திரும்பி பார்த்து ஃபோட்டோ பிடிக்கிறேன். நல்ல வேளை தலைவர் வந்து என்னை காப்பாற்றிட்டார். நான் இருக்கிற பயப்படாதீங்க. நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்பட? வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. ரெடி? தேவா 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 தேவா
நான் சொல்லக்கூடுமா? என் துதிவும் பிரியமாகுமா? எல்லாரும் கை தட்டுறீங்களா? இப்போ நம்ம பாடும்போது 10,000 தூதர்கள் வந்து பாரதி நகரம் மூடணும். ராத்திரிக்கு யார் தூங்கினாலும் அவங்க கனவுல அவங்க தெரியணும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ கை தட்டுற விஷயத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் கை தட்ட வேண்டாம். அவர் கையில் கட்டு போட்டிருக்கிறார். சொல்லுங்கள், மற்றவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா தட்ட முடியுமோ தேவான்னு 8 முறை சொல்ல போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். 8ன்னா புதிய ஆரம்பமா, ஆகஸ்ட்னாலும் புதிய துவக்கமா. ஈப்ரூல ஆகஸ்ட் வந்தால் ரொம்ப கொண்டாடுவாங்க, என்ன புதிய துவக்கமா. ஆனால் இந்த 1ஆம் தேதி சொல்லுங்க, சீட்டு எப்படி என் பேருக்கு விழுந்ததுன்னு தெரியல. வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. மறுபடியும் வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 தேவா. 7 முறையா? வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன. 10,000 தூதர்கள் பாரதிபுரத்துக்கு வந்துருங்க ஆண்டவரே, நீங்க வந்துருங்க. தேவா 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 தேவா. இப்போ ஒரு போட்டி. எங்கள் சகோதரருங்க ரொம்ப நல்லா வாயை திறக்கிறீங்களா, எங்கள் சகோதரிங்க நல்லா வாயை திறக்கிறீங்களான்னு பார்ப்போம். எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இந்த பாட்டை உங்க பாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. என்கிட்ட பழைய ஸ்கார்பியோ ஜீவான்னு டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாரு. வண்டியில் டீசல் இல்லை. அவர் சொன்னார், ஐயா டீசல் இல்லைன்னாரு. மறந்துட்டேன் ஜீவா, நாளை காலையில் தானே நம்ம போக போகிறோம், போட்டுக்கலாம் அப்படின்னு. ஆனால் என்கிட்ட இல்லை. கீழே ஓனர் பேர் பரமசிவம். நான் பாட்டுக்கு உட்காந்து எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர்னு வசனம். சேர் அந்த பக்கம் திருப்பி போட்டு எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், என்னும் செய்பவர். இந்த பாட்டை இப்போ நிறுத்துவோம். இங்கே சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் பேர் பாடல. பண்டிகையில் சின்ன பிள்ளைங்க பாடுறாங்களான்னு தான் கர்த்தர் பார்ப்பார். குழந்தைகள் பாலகர் வாயினால துதி உண்டாகும்படி செய்து நான் கேட்குறேன். ஏன் அப்படின்னா எல்லா அக்கிரமும் உங்ககிட்ட. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, விளையாட்டு பிள்ளை. அதனால் ஜெபத்தை சீக்கிரம் கேட்டுருவார். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்க. இப்போ ஏன் சின்ன பிள்ளைங்க பாடல? 5000 பேர் பிரசங்க கேட்டால் ஒரே ஒரு பையன் மட்டும்தான் உண்மையாக கேட்டான். நான் காலையில் சொன்னேன். ஏன் தெரியுமா? 5 அப்போ 2 மீன் கையில் வச்சுக்கிட்டு 3 நாள் பிரசங்க கேட்குறான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம ராத்திரி சாப்பாடு வச்சுக்கிட்டே பாடல.
நியாயமா இது? அவன் 3 நாள் 5 அப்பம் 2 மீனும் கையில் வச்சுக்கிட்டு எல்லாரும் சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சாப்பிட்றதுன்னு பிலிப்பு உடனே அவன் கையில் இருக்கிற பாக்ஸை பார்த்துட்டு 5 அப்பம் 2 மீன், சின்ன பையன் 2 சாப்பிடுவான், மிச்சம் நம்ம காலி பண்ணுவோன்னு பார்த்து வச்சுக்கிட்டார். ஆண்டவர் பார்த்தாரு, ஓ நீ அதை எண்ணு பிலிப்பு, அதை வாங்கிட்டு வா, நீயே பங்குடுன்னார். இப்போ சொல்லுங்கள், சின்ன பிள்ளைங்கள நீங்கள் நல்லா பாட வைங்க, பேச வைங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ கூட பாருங்கள், என் பிரசங்க பாதியில் ஏன் நினைச்சு தெரியுமா? 2 பையனுங்க தம்பி மாதிரி பாடல. இந்த முறை கையை தட்டி, ஆமாம் பாட்டு தெரியலன்னா கூட பரவாயில்ல. இன்றே செய்பவர் நன்றே செய்பவர் நன்றே செய்பவர் என்றும் செய்பவர் என்றும் செய்பவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எங்கள் வீட்டம்மா ஒரு இஞ்சி டீ கொண்டாந்து கூட தொண்டை கரகரப்பாக இருக்குது. இந்த இஞ்சி டீயை குடிச்சிட்டு பாட்டு எழுதுங்களேன், ராகம் நல்லா இருக்க, ஒரு சரணம் எழுதுங்களேன்னு என் வீட்டு வஞ்சி கொடி இஞ்சி டீயை குடிச்சிட்டு அது கிச்சனுக்கு போயிடுச்சு. இப்போது எனக்கு பாட்டு உங்கள் பாஸ்டர் மாதிரி டக்குன்னு நான் எழுத முடியாது. என்ன யோசிக்கிறதுன்னு மறுபடியும் எனக்காக யாவையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எங்கள் வீட்டு ஓனர் மேலே வந்துட்டார். அவர் பேர் பரமசிவம். சார் எவ்வளோ நேரம் நீங்கள் பாடுறீங்க, நீங்கள் வாடகை கேட்க வரலையான்னு? இல்லைங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் பாடுறீங்க, நான் கீழ் அறையில் எழுந்து நிற்கிறேன், என் சாமி எனக்கு மறந்து போச்சுன்றார். அவ்வளோ நேரம் நீ பாடுறேன்னா எப்படி இருக்கும்? பாடுங்க பாடுங்க, வாடகையெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னு இறங்கி போயிட்டார். உடனே எனக்காக யாவையும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் இன்றே செய்பவர் நன்றே செய்பவர் இன்றே செய்பவர் நன்றே செய்பவர் என்றும் செய்பவர் என்றும் செய்பவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், பெருமையில் இருந்து உலகை படைத்தவர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், பெருமையில் இருந்து உலகை படைத்தவர். காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர். செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். கொஞ்ச நேரம் வந்து என் கடைசி மக 2012 நடந்தது. டேடி ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுங்க டேடி, உங்கள் கூட வந்து பாடுறேன்லன்னு. சரிம்மா வாங்கி தரேன்ட்டு மறுபடியும் சேர திருப்பி எனக்காகன்னு. ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கே நியாயமாக தெரியுதான்னு. ஏண்டா இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக குடியிருக்கிற, உனக்கு பிரச்சனை தேவைன்னா தான் என்கிட்ட வருவியா? சொல்லுங்க, உனக்கு ஏதாவது தேவைன்னா என் ஞாபகம் வரும். இது நியாயமா? என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே, என் தேவனே,
நண்பரே, என் சொந்தமே, இந்த வானம் பூமியாவும் ஆடும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இதான் பாடல் பிறந்த கதை. ஆண்டவர் கேட்டார், எனக்காக ரொம்ப பாட்ட, இன்னைக்கு தான் 2.25 மணி நேரம் நீ பாடியிருக்க. அப்படி உட்கார்றதுக்குள்ள ஒரு ஃபோன் வருது. ஐயா, அரியலூர்ன்ற போர்டுக்கிட்ட நாங்கள் நிற்கிறோம். ஒரு காருக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம், ஜெபரதன் பேர் வச்சுருக்கோம். அது ஒரு டாட்டா சுமோ. நீங்கள் அதை பிரதிஷ்டை பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. வந்துருங்கன்னு ஒரு 20 நிமிஷத்தில் வந்துட்டாங்க என்கிட்ட. உடனே அந்த காரில் உட்காந்து எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், அப்படி 7 சுற்று வந்துட்டேன். போகும்போது அவங்க ஒரு கவர் கொடுத்தாங்க. அவங்க போன உடனே வாடகை கொடுத்துட்டேன், டீசல் போட்டுட்டேன். சொல்லுங்கள், 12 பூத்து கன்னியாகுமரிக்கு போகிறேன். 12 பூத்துக்கும் என்கிட்ட காசு இருக்குது. அப்போ எனக்காக யாவைன்னும் போது ஆண்டவர் என் போட்டு காலியாக இருக்கிறத பார்க்குறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன். இப்போ வலையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்க, மணி 8 ஆகி போச்சுல்ல. நான் இப்போவே நிறைய பேர் பைபிளை மூடி வச்சுட்டு இருப்பீங்களே. நான் நியாயமாக அங்கே ஒரு அம்மா பாருங்க, பைபிள் எடுத்து நான் மூடவே இல்லையா. நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? அந்த நேரம் வந்து படகை தள்ளுன்னா யார் தள்ளுவாங்க? ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டேன், டயர்டாக இருக்கிறேன். போட்டை தள்ளுங்கன்னா அதை பக்கத்து போட்டு இருக்குல்ல, அவனை தள்ள சொல்லுங்க, நான் போகிறேன்னு சொல்லியிருக்கணும். இத்தனை படகு இருக்கும்போது என் படகை வந்து கேட்குறாரு. சரி அப்படின்னு தள்ளி விடுறாரு. எல்லாம் கவனிங்க, படகை தள்ளுறது ரொம்ப கஷ்டம். சொல்லுங்க, கூட்டாளி இல்லாமல் தள்ள முடியாது. தள்ளி எப்படியோ நிற்க வச்ச உடனே ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுன்னா நான் என்ன சொல்லிப்பேன் தெரியுமா? நீங்கள் உங்கள் பிரசங்கத்தோடு நிறுத்துங்க, மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாதா? அவர் சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக போடுறேன்னு பாருங்க. அது வரைக்கும் பார்த்துறாத 137 மீனை பிடிக்கிறாருங்க. சொல்லுங்க, ஆண்டவர் பேச்சை கேட்டு இந்த 3 வருஷம் நம்ம இந்த மாதிரி எப்பவுமே ஜெபம் பண்ணதில்லை அப்படின்னு கடினமான ஒன்று ஆண்டவர் கேட்கல. சொல்லுங்க, சீனாய் அப்படின்னா நீங்களும் ஆண்டவரும், சேயிருன்னா உங்கள் ஊர், பாரான்னா சபை, 10,000 தூதரோட இந்த நகரத்துக்கு கர்த்தர் பிரசன்னமாவார். எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. 83ஆம் சங்கீதம். தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க. இருக்குதா? இருக்குதா? தேவனே மௌனமாயிராதேயும், தேவனே மௌனமாயிராதேயும், தேவனே பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். ஏன் இந்த ஜெபத்தை ஆசாப் எழுதுறாரு? சங்கீதம் 82 எழுதும்போது தேவ சபையில் நீங்கள் எழுந்தருளீங்களே, இப்போ எங்கே போனீங்கன்னு கேட்குறாரு. தேவ சபைன்னா வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்துடுறீங்களே, மற்ற 6 நாள் எங்கே போனீங்கன்னு கேட்குறாரு.
எல்லாம் கவனிச்சிங்களா? வாரத்தில் ஒரு நாள் நம்மெல்லாம் இந்த இடத்துல தேவர்களை போல் வர்றோம். பார்த்திங்கன்னா சண்டை போட மாட்டோம். உங்கள் முகத்தை பார்த்தா ரொம்ப சாந்தமாக தெரியும். உங்கள் முகத்தை பார்த்தா ரொம்ப ரொம்ப சாந்தமாக தெரியும். நான் சொல்ல புரியல உங்களுக்கு? அதனால் இங்கே வந்த உடனே நம்ம தேவர்களை மாதிரி ஆயிடுறோமா? அதனால் தேவ சபையில் தேவன் வர்றார். ஏன் ஆண்டவரே தேவ சபையில் வந்தீங்கன்னா அவங்க தேவர்கள்னு தெரியாதா? உன்னதமாவுடைய மக்கள்னு தெரியாதா? கர்த்தருடைய வசனத்தை பெற்றவங்கெல்லாம் தேவர்கள் என்று நான் சொல்லவில்லையா? அப்போ யாரெல்லாம் கையில் பைபிள் எடுத்துகிட்டு வர்றீங்களோ அவர் கண்ணுக்கு தேவர்கள் மாதிரியும் தேவதைகள் மாதிரி தெரியறதுனால தான் வந்தாராம். ஆனால் மற்ற 6 நாள் தேவனே மௌனமாயிராதேயும், தேவனே பேசாமல் இராதேயும், தேவனே சும்மாயிராதேயும், யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி தேவனே மௌனமாய் இராதேயும், தேவனே பேசாமல் இராதேயும், தேவனே சும்மாயிராதேயும். இப்படி திருச்சியில் ஜெயில் காணுற இடத்துல ஒரு கூட்டத்தில் ஆண்டவர் மௌனம் மறந்தா விட்டுறாதீங்க, பேசாமல் இருந்தால் விட்டுறாதீங்க, அடம் பிடிங்க, பிடிவாதம் பிடிங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படி பிடிவாதம் பிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? டேவிட் அந்த மைக் எடுத்துட்டு வாங்க. இவர் பேர் யாக்கோபு. இவர் ரொம்ப ஏமாத்துறவர். யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்னா ஏமாத்துறவன் அர்த்தம். அவங்க அம்மா அப்பா என்ன பேர் வச்சாங்களோ இந்த பேர் தான் யாக்கோபுன்னா ஏமாத்துறவன். இவர் இப்போ 21 வருஷமாக வெளியூருக்கு போயிட்டார். அங்கே போய் மாமனார் வீட்டில் இவருக்கு உழைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். மேய்ப்பர்களெல்லாம் தண்ணீர் காட்டுற இடத்துல இவர் போய் சொல்லுங்க, மேய்ப்பர்களுக்கெல்லாம் தண்ணிக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உதவி செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. மொத்தத்தில் ஊருக்கு நல்லவர், வீட்டில் பேர் ரிப்பேர். இப்போ 21 வருஷமாக ஏமாற்றிட்டு பிள்ளை குட்டிகளோடு வர்றாரு. வரும்போது 400 பேரோட ஏசா நிற்கிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னைக்காவது அவன் திரும்பி வரும்போது நான் பழி வாங்குவேன்னு 400 பேரோட காத்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ செய்தி யாக்கோபுக்கு வந்துருச்சு, 400 பேரோட ஏசா நம்மளை வெட்ட தயாராக இருக்கிறான். வெளியூரில் எப்படியோ பொழைச்சிட்டோம், துபாய் போய். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளூரில் எப்படி பிழைக்க போகிறோம்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் தனியாக ஆண்டவரோட போராடுறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ராத்திரி முழுக்க போராடுறார். என்ன ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்கலன்னா உங்களை போக விட மாட்டேன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னை ஆசீர்வதிக்கலாம் உங்களை போக விட மாட்டேன். உன் பேர் என்ன? யாக்கோபு. தெரியும், ஊருக்கே தெரியுமே. நீ ஏமாத்துறவன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை ஆசீர்வதிக்கலாம் உங்களை போக விட மாட்டேன். சரி கிட்ட வாயேன். யாக்கோபு, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு சரியா? அது என்னடா, ஒரு டம்ளர் கஞ்சி கொடுத்த அண்ணனை ஏமாத்தினேன், உன்னை எப்படிடா நான் நம்ப முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை ஆசீர்வதிக்கலாம் உங்களை போக விட மாட்டேன். அது சரி, குரலையே ஏமாத்தி நீ ஏசாவை ஏமாத்துறாள், என்னை ஏமாற்ற மாட்டேன்னு அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பழகிடுச்சு. என்னை ஆசீர்வதிக்கலாம் உங்களை போக விட மாட்டேன். அது சரி, மேக்கப்பை போட்டே உங்கள் அப்பனை ஏமாத்தின நீ என்ன ஏமாற்ற மாட்டேன். அது எங்கள் அம்மா தான் போட்டு விட்டாங்க. ஒரு வேளை அவங்க போடுறாங்களா என்னன்னு தெரில. என்னை ஆசீர்வதிக்கலாம் அவங்கள போக விட மாட்டேன். ஏண்டா, அது எப்படிடா டெக்னிக்காக மாமனாரையே ஏமாத்துற நீ? வீட்டே ஏமாற்ற தெரிஞ்சு எனக்கு ஆட்ட மாமனார் ஏமாற்ற தெரியாதா? அது சரி, நீ மனுஷனை கூட ஏமாத்தின, ஆனால் அந்த ஆட்டையெல்லாம் ஏமாத்தினிய டெக்னிக்கா? அதான் முன்னாடியே சொல்லிட்டேனே, வீட்டே ஏமாற்ற தெரிஞ்சு எனக்கு ஆட்டை யோசிக்கிறான். புள்ளி புள்ளி ஆடுன்னா உனக்குன்னா உடனே புள்ளி புள்ளி ஆடு பறக்கிறதுக்கு டெக்னிக் பாருங்க. மரத்தை எல்லாம் வரி வரி ஆக்கி வச்சு ஆட்டை அங்கேயே மேய்க்கிறான். இந்த மாதிரி விஞ்ஞானிகளுக்கு தெரியாத ரகசியமெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுனால உன்னை நான் நம்ப தயார் இல்லை. என்னை ஆசீர்வதிக்கலாம் உங்களை போக விட மாட்டேன். சரி, உன் போராட்டம் ரொம்ப பெருசாக இருக்குது. இனிமேல் உன் பேர் இஸ்ரவேல்.
சொல்லுங்க, நம்ம எப்படியெல்லாம் ஏமாத்தணும்னு நம்ம ஊருக்கும் உறவுக்கும் தெரியுமில்ல. இனிமேல் ஆகிலும் நமக்கு பேர் வாங்கணுமில்ல, இஸ்ரவேல்னு. இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுகிறாருன்னா, இஸ்ரவேல் நான் பேர் சூட்டினது அவனுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னைக்குடா ஊருக்கு தெரியும்னு கேட்டார். இவன் என்னோட உறவாடுறவன், என் கூட போராடுறவன் அப்படின்னு ஊருக்கு எப்போ தெரியும்? எனக்கும் அவனுக்கும் தெரியும். அவன் போராடினது எனக்கும் அவனுக்கு தான் தெரியும். இஸ்ரவேல் நான் பேர் வச்சுட்டேன். ஆனால் என்னைக்கு இவன் தேவனோட நடக்கிற மனுஷன், தேவனோட போராடுறவங்கன்னு என்னைக்குடா தெரியும்னு கேட்டார். இப்போ எத்தனை பேர் மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணுறீங்களோ? 8:30 மணி ஆகுறதுக்குள்ளே சொல்லுங்கள், உங்கள் முகத்தை பார்த்தா அப்படியே அந்த தரிசனம் முகத்தில் தெரியணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இஸ்ரவேல் போராடினதுன்னு உண்மைதான். அங்கே வந்தால் ஏசா தான் வந்த வழியே போனான்னு இருக்கு. இவன் இருக்கிற தோரணியை பார்த்த உடனே 16 ஏசா தான் வந்த வழியே திரும்பி போனான். இப்போ சொல்லுங்கள், நம்மளை எதிர்க்கிறதுக்கு 400 இல்லை, 4000 அல்ல, எவ்வளோ வந்தாலும் அது வழியை தான் திரும்பி போகணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அன்னைக்கு அவன் தூங்கின இடத்துக்கு பேர் லூசு தானே. அப்ப தங்குற இடத்துக்கு தூங்குற இடத்துக்கு என்ன பேரு? லூசு. பக்கத்தில் திரும்பி பார்த்து யாரையும் சொல்லாதீங்க, அது உட்கார்ந்து இருக்கிறதே பெரிய விஷயம். லூசு நல்லா சொல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? தங்குற இடத்துக்கு தூங்குற இடத்துக்கு பேர் என்னது? அவர் ரொம்ப ஜெபம் பண்ணி அந்த இடத்துக்கு பேர் பெத்தேல். ஆமென். அப்போ நீங்கள் தங்குற இடத்துக்கு பேர் மாறணும், உங்களுக்கும் பேர் மாறணும். இப்போ நீங்கள் போன உடனே தங்குற இடத்துக்கு தூங்குற இடத்துக்கு என்ன பேர்? லூஸ். ஒருத்தன் மிருதம் கற்றுக்க ஆசைப்பட்டான். அவரை பார்த்த உடனே சம்பவம் ஞாபகம் வருது. நம்ம தெருவிலே ஒரு வித்வான் இருக்கிறாரு, நான் போய் மிருதகம் கற்றுக்கிட்டோமா டேடின்னு கேட்டான். அவர் சொன்னார், அவங்கப்பா உனக்கு கையே தட்ட சரியாக வராதப்பா, இந்த ஆசையெல்லாம் வேணாம் விட்டுருன்னாரு. 6000 ரூபாய் பீஸுடா, ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய், 6 மாதம் படிக்கணும்னு அந்த வாத்தியார் சொல்லுவார். டோன்ட் வேஸ்ட் டைம், டோன்ட் வேஸ்ட் மணின்னாரான். அவன் சொன்னானா, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் டாபிக். இவர் இங்கிலீஷ் மீடியம் படித்தவர்ல. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் டாபிக் டாடி, என்னை அனுப்புங்க அப்புறம் பாருங்க. நானா 6000 ரூபாய் கொடுத்து அனுப்புனா 6000 ரூபாய் கொடுத்துட்டு 6 மாதம் படிச்சுட்டு வீட்டில் வந்து மிருதங்கத்தை வச்சுக்கிட்டு தங்கிடுதோம் அப்படின்னு அடிக்கிறானா. பரவாயில்ல பிள்ளை மிருதம் கற்றுட்டு வந்துருச்சேன்னு அவங்க அப்பா சந்தோஷப்பட்டா, ராத்திரி 12 மணி வரைக்கும் இதையே தட்டு தூங்குடுதோம். டேய் தூங்குடா, என்னடா அதுன்னு போய் வாத்தியாரை கேளுங்கப்பா. வாத்தியார்கிட்ட போய், வாத்தியார மனசாட்சி இருக்கா? 6000 ரூபாய் கொடுத்தோம், 6 மாதம் படிச்சுட்டு அவன் வீட்டில் அந்த மிருதகத்தை வச்சுக்கிட்டு தங்குறதோன்றானா. என்னன்னா அவன் 6 மாதம் அதை தான் சார் படித்தான், திங்கிறதும் தூங்குறதும். நியாயமா இது? போங்க, போய் உங்கள் வீட்டை ஜெபிக்கிறவங்க இருக்கிற வீடாக்குங்க. நீங்கள் தேவனோட நடக்கிற மனுஷன் பேர் வாங்க. நமக்குன்னு ஒரு வரலாறு வேண்டாமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க. இந்த பாட்டு நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது 4வது மகள் வாரணாசி யூபியில் ஊழியம் செய்ய போயிடுச்சு. அதுக்கு ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு, இப்போ 7 வயசு. அந்த குழந்தைக்கு, டேடி எங்கள் வீட்டுக்கு அலெக்சாண்டர்னு ஒருத்தர் வந்தார் டேடி. வந்து ஒரு 3 நாளாக ஜுரத்தில் படுத்துட்டார் டேடி, வீடே சோகமாக இருக்குது டேடி, ஜெபம் பண்ணுங்கன்னு அது. அம்மா அலெக்சாண்டர் சிக்கா இருக்கட்டும், பரவாயில்ல, நான் ஒரு பாட்டை டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பாடுமான்னு. சொல்லுங்கப்பா. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க. இப்ப நான் என்ன எத்தனை ஜெபம் பண்ணியிருக்கேன் தெரியுமா?
ஒரு ஜெபம் பண்ணல, உங்களோட சேர்ந்து பல ஆயிரம் ஜெபம் மேலே போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார், மோசே நான் சொல்கிற வரிகளை பாட்டாக எழுதி அவங்க வாயில் வழங்க பண்ணு, அவர்கள் என்னை மறந்தாலும் பாடலை மறக்க மாட்டேன். இப்போ என்ன நினச்சிருங்க இன்னும் பாடுறேம்மாப்பா, நல்லா இருக்குப்பா, ஸ்டான்ஸாக எழுதுங்கப்பா அப்படி சொல்லிட்டு அது ரூமுக்குள்ளே போனால் அலெக்சாண்டர் எழுந்து உட்காந்துருக்கிறார். 3 நாளாக படுத்த படுக்கையாக இருந்தவர் எழுந்து உட்காந்துருக்கிறார். எழுந்து, ஜாஷுவா என் மருமகனை கூப்பிட்டு லெட் அஸ் கோ அவுட் ஃபார் அ வாக். அப்படியே போய் ஒரு டாக்டரை பார்த்தா, யூ ஆர் ஆல் ரைட் அலெக்சாண்டர் அப்படின்றார். பக்கத்தில் ஒரு ஹீரோ ஹோண்டா ஷோரூம், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் ஒரு ஹீரோ ஹோண்டா மோட்டார் சைக்கிளை ஒரு 76,000 ரூபாய், இது நடந்து 7 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 76,000 ரூபாய்க்கு ஒரு ஹோண்டா யூனிகார்ன் அப்படின்னு ஒரு வண்டியை எடுக்கிறார். எடுத்து இதில் என்னை உட்கார வச்சுட்டு போ அப்படின்னாரு. உங்கள் உடம்பு இப்போ தான் நல்லா இருக்குது, நீங்கள் எப்படி 300 கிலோமீட்டர் இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போவீங்க? நான் ஸ்லோவாக ஓட்டுறேன்னு என் மருமகன் ஓட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போனால், வீட்டில் போய் உட்காந்த உடனே சாவியை கொடுத்து உனக்காக தான் இதை வாங்கினேன்னாரு. இப்போ சொல்லுங்கள், ஒரே நாளில் வண்டி பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, ஆள் பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. நமக்குன்னு ஒரு வரலாறு வேண்டாமா? சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு புரியுது? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க, எங்களை கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உறவாது என் மீது உறவாது, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது. உறவாது என் மீது உறவாது, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது. நீங்க இல்லாம என் இதயம் இயங்காது. நீங்க இல்லாம என் இதயம். தேவகுமாரா 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 என்ன நினைச்சு, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சு, கொஞ்சம் நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு, தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிருங்க. தேவன் நீங்க என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க பேசாம இராதீங்க, நீங்க சும்மா இராதீங்க, நீங்க மௌனமா இராதீங்க. நான் 3 வருஷம் தான் தப்பி படிப்பதை முதலாண்டு சாப்பிடுவாய், 2ஆம் ஆண்டு தானா விளை, 3ஆம் ஆண்டு நீ திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். எல்லாம் கவனிக்கணும். திராட்சை தோட்டம்னா சபை, பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு மெய்யான திராட்சை செடி.
நீங்கள் கொடிகள். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ உங்கள் திராட்சை தோட்டம் ஆமாம் இப்படி இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் சகரியா புஸ்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு. சியோன் குமாரத்தியே நீ மிகவும் கலிகூறு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த வசனம் என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச வசனம். படிக்கிறேன். சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எல்லாம் கவனிங்க. எஸ்தருடைய அந்த தேசத்தில் கன்னி மாடத்தில் எவ்வளோ கன்னியர் இருக்கிறாங்க. எல்லாம் கவனிச்சிங்களா? ஆனால் எஸ்தருக்கு தான் எல்லாரும் கண்ணில் தயவு கிடைச்சது. எல்லா சபைகள் இருக்கு, எல்லாரும் ஆயத்தமாகறாங்க. ஆனால் எஸ்தருக்கு மட்டும் எப்படி கண்ணில் தயவு கிடைச்சது அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு பலகாரம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். மொர்தெகாய் சட்டையை கிழிச்சிட்டு அழுறாரு. என் ஜனம்னு அழுதுட்டு இருக்கிறாரு. பலகாரத்தையும் ட்ரெஸ்ஸையும் வாங்கி பார்த்துட்டு தூக்கி போட்டு, இதுக்காக நான் அவளை வளர்க்கலை, எஸ்தர்னு வேற ஸ்டாருன்னு வேற பேர். எஸ்தர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஸ்டாரு. ஸ்டாரு நான் பேர் வச்சா இது பாட்டுக்கு கன்னி மாடத்தில் போய் எல்லா கன்னியோட உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி? என்ன லட்சியத்துக்காக நான் அந்த பிள்ளைய வளர்த்தேன், இதெல்லாம் ஒரு ஸ்டாரா அப்படின்னு ஆத்தாக்குன்றவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். இந்த ஆத்தாக்கு போய் பார்க்குறாரு. என்ன சொன்னார் எங்கள் அப்பா? நீ எல்லாம் ஒரு பிள்ளையான்னாரு. உனக்கு எஸ்தர்னு வேற பேர் வேற வச்சது ரொம்ப தப்புன்னு வருத்தப்படுறாரு. அந்த பலகாரத்தையும் ட்ரெஸ்ஸையும் தூக்கி போட்டாருமா. அவர் லட்சியத்தை நீ புரிஞ்சுக்கலையான்னு அந்த பொண்ணு சொல்கிறா. எங்கள் அப்பாவுடைய லட்சியத்துக்காக நான் செத்தாலும் சாகுறேன்னு போய் சொல்லுங்க. எங்கள் அப்பா லட்சியத்துக்காக என் உயிர் போகும், நானும் என் தாதி மாறும், 3 நாள் ஜெபம் பண்ணுறேன்னு போய் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, பைபிளில் ஒரு ஸ்டார் வழிகாட்டிக்கிட்டே வந்தது இல்லை? அது எங்கே வந்து நின்றுச்சு தெரியுமா? பிள்ளை இருந்த இடத்துல வந்து நின்றுச்சு. அப்போ அது ஜோடி இருக்கிறத கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஸ்டார் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்துல வந்து, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அப்போ இந்த ஸ்டாருக்கு தெரியுது என் ஜோடியை நான் தேடி போய் தேடணும்னு. எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் ஸ்டாரா, அவர் விடிவெள்ளி நட்சத்திரமா, இதெல்லாம் அவர்கிட்ட போய் தேடி அவரை பிடிச்சிருமா. எத்தனை பேருக்கு புரியுது? இங்கே சியோன் குமார்த்தியே, எருசலேம் குமார்த்தியே, உன் வஸ்திரத்தை உங்களை பிடிச்சிக்கிட்டு 10 பேர் கூட வரல. படிச்சுங்க 8ஆம் அதிகாரம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சீயோன் குமார்த்தியானி, எருசலேம் குமார்த்தியானி 9ஆம் அதிகாரத்தில் உன் வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு எங்க 10 பேர்? 10 பேர் கூட வழிகாட்டல. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒரே ஒரு நட்சத்திரம் என் உயிர் போனால் பரவாயில்லன்னு முழு கொளுத்துக்கும் வழிகாட்டுது. இப்போ நட்சத்திரமா அப்படின்னு என்ன கேட்டார் பாருங்க. அப்போ 10 பேரை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர முடியலையே அப்படின்னார். நான் எங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணேன்.
உன் ஆகாரத்தை 7 பேருக்கு 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியில் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. ஆனால் நீ சாகிறதுக்குள்ள உன் ஆகாரத்தை 7 பேருக்கு 8 பேருக்கும் பங்கிட்டு கொடுன்னு ஆக்ரோஷமாக பிரசங்கம் பண்ண. சர்ச்சை ஆராதனை முடிஞ்சோடனே படித்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஒன்று 6ஆம் கிளாஸ் தான் படித்த அம்மா அது மட்டும் நிற்குது. நேராக டக்குன்னு நடந்து வந்து, ஐயா என் ஆகாரத்தை 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா. ஆனால் நீங்கள் சொல்லலையே 7 பேருக்கு 8 பேருக்கும் நான் பங்கிட்டு கொடுக்க இட்லியா பரோட்டாவான்னு கேட்குது. நான் சொன்னேம்மா, ஜீவ அப்பம் அப்படின்னா இயேசு, ஜீவ தண்ணீர் அப்படின்னா அவர் சமூகம். அவர் சிங்காசனத்திலிருந்து ஜீவ நதி பாயுது. நீங்கள் வெளிப்பட்டின விசேஷம் 22 படித்து பார்த்தா 1ஆம் வசனம், பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். அப்ப சிங்காசனத்திலிருந்து நதி. அப்போ ஒரு 8 பேருக்காகிலும் நீ உன் இயேசுவை ஜீவாப்பம் கொடுத்துடணும். ஒரு 8 பேருக்காகிலும் ஜீவ தண்ணீரை கொடுக்கணும்னு அதுக்கு புரிஞ்சிருச்சு. பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்த நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருந்து புறப்பட்டு வருதே. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் 2 கரையினிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்கும். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அதன் இலைகளில் ஆரோக்கியம் இருக்கும். இனி ஒரு சாபமும் இராது. பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்த நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலிருந்து புறப்பட்டு வருதே. சிங்காசனம் சிங்காசனம் அதிலிருந்து புறப்பட்டு வருதே. நகரத்து வீதியிலும் மத்தியிலும் நதியின் 2 கரையினிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்கும். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அதன் இலைகளில் ஆரோக்கியம் இருக்கும். இனி ஒரு சாபமும் இராது. சொல்லுங்க, சாபமும் பாவமும் ரொம்ப நிறைஞ்ச உலகம் இது. அதனால் நம்ம வெளியே போனோட கட்டாயம் சாபம் வந்துடும். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாத இருந்தால் உன் பாவம் வீட்டு வாசப்பள்ளி இருக்கு. காயினுக்கு தெரியல, அவன் உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால் இனி ஒரு சாபமும் இராதுன்னா நகரத்துக்கு 2 வீதிகள் தான். நகரத்து வீதி, நதியின் இருக்கரை. வீதின்னா நீங்கள் தான் நகரத்தின் நடுவில் இருக்கிற நதி. சிங்காசனந்து பாய்கிற நதி நம்ம தான். இதுக்கு பேர் சிங்காசனம், அதுக்கு பேர் ராஜாசனம். அப்போ இங்கிருந்து பாய்கிற நதி நகரத்துக்குள்ள அதன் நீர்க்கால்கள் நகரத்தை சந்தோஷப்படுத்தும். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த சிங்காசனத்திலேருந்து நதி பாஞ்சா நகரத்தின் வீதி அப்படின்னா நீங்கள் அங்கே குடியிருக்கிறீங்க. நதியின் இருக்கரைன்னா பிறந்துட்டோம், அடுத்தது சாக போகிறோம். இதை மாற்றவே முடியாதுல்ல, சொல்லுங்கள். பிறந்துட்டேன், சாக போகிறேன். 12 விதமான கனின்னா நான் ஒரு டிசைபிள், அவர் பின்னால் போயிட்டே இருப்பேன். 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். அப்போ தான் ஆரோக்கியம் இருக்கும். தூக்கம் வந்தவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாக கவனிச்சிங்க.
உண்மையாக கவனிச்சிங்க, 3 வருஷம்தான் இருக்குது. தப்பி பிழைப்பதை நீ சாப்பிடுவாய், 2ஆம் ஆண்டு தானாய் விளையும், 3ஆம் ஆண்டு நீ திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். அந்த விருட்சம் ஒரு சாபம் இராது. நம்ம வாழ்க்கையில் சாபம் போயிடும். இங்கே வந்த உடனே எந்த சாபத்தையும் ஆசீர்வாதமாக்குகிற தேவனுடைய சபை. அதனால் ஒரு தீர்மானத்தோடு நம்ம எழும்ப போகிறோம். நான் ஒரு கூட்டத்தில் இருந்தேன், 3 நாள் கூட்டம். அந்த முதல் நாள் கூட்டம் முடிஞ்சோடனே வெளியே ஒரு சகோதரி நின்றுக்கிட்டு இருந்து எல்லாம் போயிட்டாங்க. ஐயா, ஒரு சந்தேகம். நான் எவ்வளோ பிரசங்கம் கேட்க வந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் போட்டு என்னை அடிக்கிறார். நான் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சத்தம் போடுறேன். இயேசுனார் வந்து காப்பாற்ற மாட்டுறாரு. இப்போவும் நான் கூட்டத்துக்கு வந்துட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் என்னை அடிக்க போகிறாரு. இயேசுனார் வந்து காப்பாற்ற வரான்னு கேட்குது. அது கண்ணீரோட சொன்ன போது நான் சொன்னேன், உன் கண்ணீரை நான் பார்த்து சொல்கிறேம்மா. கண்ணீரை பார்க்குற ஒரு ஆண்டவர் இனிமேல் உங்கள் வீட்டுக்காரர் அடிக்க மாட்டார். போ, இனிமேல் அவர் அடிச்சிட்டாருன்னா நான் பைபிளை பிரசங்கம் பண்ண மாட்டேன், போ இன்னும் தைரியம் சொல்லிட்டேன். திருச்சியில் பிஹெச்சியில் நடக்கிற கதை இது. இந்த அம்மா முதல் நாள் பிரசங்கம் கேட்டு போகும்போது வெளியே ஸ்டூல் போட்டுட்டு கையில் ஒரு குச்சி வச்சு உட்காந்துருக்கிறான் மாப்பிள்ளை. அவன் பேர் ஆறுமுகம். வா, என்ன சொன்னாலும் நீ திரும்ப பண்ணுற, ஏசு ஏசுன்னு அலையிற, உன்னை அடிக்க போகிறேன்னு அவர் ஸ்டூலில் உட்காந்துருக்காரு. இன்னிலேருந்து நீங்கள் என்ன அடிக்க மாட்டீங்க, வந்து சாப்பிடுங்கன்ட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுச்சான். நம்பிடுச்சிங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல, ஷாக் அடிச்ச மாதிரி குச்சி கீழே போட்டு அவரே போய் போட்டு சாப்பிட்டாரான். 2வது நாள் கூட்டம் முடிச்சது. அதே மாதிரி லதா வெளியே நிற்குது. ஐயா, நேற்று சொன்ன மாதிரி என்னை அடிக்கலையா அவரு? இன்றைக்கும் நான் வர்றதுக்கு முன்னால் அவர் காலையில் 6 மணிக்கு எங்கே போனாரோ தெரியல, அவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. ஏமா, ஏதோ ஒன்று அடிக்கிறாரு அப்படின்னு நீ சொன்னதுக்காக அடிக்க மாட்டான்னு கர்த்தர் முன்னான்னு தைரியம் சொன்னேன். உங்கள் வீட்டுக்காரர் காணாமல் போனோன்னா காணவில்லைன்னு போடு இல்லையா? அவரும் வந்துட்டா என் வீடு நல்லா இருக்கேன் இல்லையா? சரிம்மா, நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னேன். பிஹெச்சியில் ஒரு தனி ரூமில் நான் இருக்கேன். ஒரு 11:45 அப்படி யாரோ என்னை தட்டினாங்க. தூக்கம் தெளிச்சு போச்சு. ஒரு சத்தம் கேட்குது, ஜெபம் பண்ணுன்னு. என் மகளுக்கு ஜெபம் பண்ணு. நான் அப்போ தான் தெரியுது, வேலைக்காரர் மேலே அவருக்கு அவ்வளோ பாசம் கிடையாது, அவர் பண்ண மேலே தான் பாசம். நீங்களும் தேவனுடைய பண்ணையும் மாளிகையுமா இருக்கிறீங்க. நாங்கள் வேலைக்காரர். ஊழியக்காரர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு தூங்குறேன், அது அவருக்கு பிடிக்கல. என் மகளுக்கு ஜெபம் பண்ணு. அப்புறம் தூக்கம் கழிச்சு போச்சு. கர்த்தர் சத்தம் கேட்குது, ஆண்டவரே லதா பிரச்சனையை மாற்றிடுங்க, லதா பிரச்சனையை மாற்றிடுங்க ஆண்டவரே, புருஷனை கொண்டாந்துருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் 3 ஆகி போச்சு. எனக்கு சாப்பிட்ட பரோட்டாலாம் காணாமல் போச்சு. அப்போ தான் சொல்கிறார் ஆண்டவர், 3 வருஷம் அடையாளம், தப்பி பிழைப்பதை முதல் ஆண்டு சாப்பிடும், 2ஆம் ஆண்டு தானா விளையும், 3ஆம் ஆண்டு திராட்சை தோட்டங்கள் நாட்டி கனியை புசிப்புன்னு போய் சொல்லுவோம். அதே மாதிரி 3வது நாள் எல்லாரும் போனாங்க ஜெபம் பண்ணிட்டு. லதா மட்டும், ஐயா எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கண்ணே. அம்மா, உன்னை எவ்வளோ ஆண்டவர் நேசிக்கிறார் தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். தூங்குற என்னை தட்டி எழுப்பி என் மகளுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னார். அவர் மகள்ன்ற ஸ்தானத்தை நீ வாங்கிட்டமா? 3 வருஷம். ஏசாயா 37:30. 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் கட்டாயம் உன்னை எங்கே இருந்தாலும் வந்து பார்க்குறேம்மான்னு. எங்கேயா இருக்கு? ஏசாயா 37:30. தப்பி பிழைப்பதை முதலாண்டு சாப்பிடுவாய். உனக்கு அடையாளமா இருப்பது என்னவென்றால், உனக்கு அடையாளமா இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 தேவா
முடிக்க போகிறேன். சகோதரரே, நீங்கள் 8:30 மணி ஆகிப்போச்சு, டயர்டாக இருப்பீங்க உண்மையாகவே. நீங்கள் பாடுறதை பொறுத்து தான் முடிக்க போகிறேன். ஆமாம். 1 2 3. வானாதி வானங்கள் காத்திருக்க நீங்கள் உள்ளம் வந்ததென்ன, கூட்டம் சொல்லிருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 உன் துதி நான் சொல்ல கூடுமா, என் துதி பிரியமா. சகோதரரே, இப்போ எங்கள் சகோதரிகளை பாட போகிறோம். பார்த்தா தான் பலவீனம். எப்படி பாட போகிறாங்க பாருங்களேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாற்காலி தேவையான்னு யோசிப்போம். வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 தேவா. நடுவர் அவர்களே, இந்த பக்கம் இந்த மியூசிக் இருக்கிற பக்கம் நல்லா பாடினாங்களா, எங்கள் பக்கம் இருக்கிறவங்க நல்லா பாடினாங்களா, நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். இப்போ சொல்லுங்கள். நமக்கு மானம். சரி, இந்த முறை கையை நம்ம தட்டும்போது பறந்து போயிருந்தோம். 1 2 3. வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 தேவா. ஆமென். இது பழைய பாட்டா புது பாட்டா? பழைய பாட்டு. பழைய பாட்டு. நம்ம முதல்ல இதை தான் துவங்கணும், அதுக்கப்புறம் நம்ம. ஆமாம். சரி, இப்போ சகோதரங்க நிறைய பேர் யார் கைத்தட்டல அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். கூட்டம் முடிஞ்ச உடனே அப்படி என்ன என் மேலே உங்களுக்கு வருத்தம்னு கேட்க தான் வரப்போம். 1 2 3. வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 தேவா. உன் துதி நான் சொல்ல கூடுமா, என் துதி பிரியமா. உங்களை ஏன் நான் பாட சொல்கிறேன்னு தெரியுமா? நான் இந்த பாட்டை பாடணுன்னு ப்ரெஷர் போயிடுச்சு. டாக்டர் சொல்கிறாரு, பாஸ்டர் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது, டேக் இட் சீரியஸ்லின்னார். நான் உடனே அதை பற்றி கவலைப்படல. ஒரு நாள் மதுரையில் நான் தங்கியிருந்த லாட்ஜில் வாந்தி மயக்கம். நான் பேச வேண்டிய கூட்டத்துக்கு என் மனைவி அனுப்பிவிட்டேன். அது வந்து என் தலைமாட்டில் உட்காந்துட்டு, எப்போவுமே நீங்கள் சிக்காக மாட்டீங்களே, என்ன பண்ணுது? கண்ணு திறந்து பார்த்தா கால் மாட்டில் உட்காருது, தலைமாட்டில் உட்காந்துருக்கு. கடைசியில் லாட்ஜுக்கே டாக்டர் வந்து பல்ஸு பார்த்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டார். அந்த ஹாஸ்பிட்டலில் நான் 3 நாள் டாக்டர் நர்ஸ் இல்லாத போதெல்லாம் கையை விரிச்சு, வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்தது தேவா தேவான்னு பாடிக்கிட்டே இருக்கிறேன். யாராவது கதவு கிட்ட வந்து நின்னா டக்குன்னு நிறுத்திடுவேன், உள்ளே வருவாங்க, பேசுவேன். 3 நாள் முடிஞ்சது. என்னை டாக்டர் செக் பண்ணிட்டு ப்ரெஷர் கொஞ்சம் கூட இல்லைன்னு. அதுக்கு தான் சொல்கிறேன், நல்ல வாயை திறங்க. ஒரு முறை கொட்டா விட்டாலே அடுத்த செகண்ட் ஆக்சிஜன் போயிடுதுல்ல. ரொம்ப டயர்டாக இருந்தாலும்
அப்படி ஒரு கொட்டாய் விட்டால் அடுத்தது என் லங்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் போதில்ல. சும்மா கெட்டாவி விட்டாலே இவ்வளோ எனர்ஜி வருது. வாயை நல்லா திறந்தால் எவ்வளோ எனர்ஜி வரும். நீங்கள் ஒன்று நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன். 3 நாள் பாடிட்டு போய் டாக்டரை செக் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லலைன்னா ஒரு மிஸ்கால் போட்டு என்னை திட்டுங்க. எத்தனை பேர் புரியுது? துதியில் அவர் பயப்படத்தக்கவர். அடுத்த வரி என்ன தெரியுமா? அற்புதம் செய்கிறவர். ஏன் என் பிள்ளை இப்படி துதிக்கிறான், ஏன் என் மகன் இப்படி துதிக்கிறான்னு சொல்லி அற்புதம் செய்யணும். அல்லேலூயா. வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, கூட்டம் சொல்லிருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 துதினா சொல்லக்கூடுமா? ஆமென். 3 வருஷம் முடிஞ்சது. எனக்கு ஒரு இன்லைன் லெட்டர் வருது திருச்சியிலேருந்து. லதா ஆறுமுகம் பிரம்ம ட்ரெஸ். தப்பி பிழைப்பதை முதல் ஆண்டு சாப்பிட்டேன். 2ஆம் ஆண்டு தானாக விளைஞ்சது. 3ஆம் ஆண்டு திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். இந்த விலாசத்துக்கு ஐயா தயவு கூர்ந்து எங்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு போட்டு எனக்கு இந்த அம்மாவை மறக்க முடியாதுல்ல. உடனே போனால் வீட்டு வாசல் ஒரு பெரிய மாடி வீடு. வாசலில் ஒரு சொனாட்டா கார் நிற்குது. உண்டாயில் சொனாட்டா கார். பார்த்தா என் காரை விட அது பெருசாக தெரியுது. லதாமா இந்த கார் யாருதுன்னா எங்களுக்கு தானுது. உள்ளே போனால் பெரிய ஹால், பெரிய சோஃபா. அதில் போய் உட்காந்துக்கிட்டு எங்கம்மா ஆறுமுகன்னு பக்கத்தில் பாருங்கன்னு நாங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டுக்கிறேன். அவ்வளோ பெரிய நான் கத்துமனா சொல்கிறேன். என் தோட்டத்தையும் காப்பாற்றிட்டேன்னு. இந்த வீடு சொந்த வீடுன்றது. இந்த 3 வருஷத்தில் எங்களை கத்து நினச்சாரியா 150 ரூபா கொண்டாந்து என்கிட்ட கொடுப்பாரு எங்கள் வீட்டு ஐயா. ஏசுன்னு அவர் காப்பாற்றுவாருன்னு. அதுக்கு அர்த்தம் தானாகவே விளைஞ்சதுயா. முழு சம்பளத்தையும் கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாருன்னு. இப்போ என்னை விட நல்லா ஜெபம் பண்ணுறவர் அவர் தானுது. முந்தினோர் ஆகுறாங்க, பிந்தினோர் ஆகுறாங்களேன்னு. இப்போ எத்தனை பேர் ஜெபத்தை முடிக்கிறதுக்கு முன்னால் வந்ததை போல் நான் திரும்பி போலன்ற அப்படி கையை காட்டுங்க பார்ப்போம். என்ன தேடினதான் உம்மை நாடி வந்தேன், உம்மை பாடி நிற்க வரும் வேண்டுகின்றேன். என்ன தேடினதான் உம்மை நாடி வந்தேன், உம்மை பாடி நிற்க வரும் வேண்டுகின்றேன். வானாதி வானங்கள் காத்திருக்க நீ என்னுள்ளும் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீ என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 துதினா சொல்லக்கூடுமா? சியோன் குமார்த்தியே, எருசலேம் குமார்த்தியே. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம். இங்கே எருசலேம் குமார்த்தி தான், அங்கே சியோன் குமார்த்தி. இங்கேயே எருசலேம் குமார்த்தியா இல்லைன்னா அங்கே எப்படி சியோன் குமார்த்தி? எத்தனை பேர் புரியுது? ஆமாம். ஒரு நட்சத்திரம் அது ஜோடியை கண்டுபிடிச்சிட்டோன்னு அவ்வளோதான். ஆகாஷ் உயிர் பயங்கரமான கோவக்காரன். வஸ்தி ரொம்ப அழகி. வஸ்தியை கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னாலாம். கோவம் வந்துருச்சு அவருக்கு. ரொம்ப கோவம் அவ்வளோதான். எல்லாம் 7 பிரதானிகளை கூப்பிடுறாரு. எல்லாம் 7 பிரதானிகளும் உடனே சொல்கிறாங்க, அதை விட ஒரு குணசாலியை கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. அந்த 7 பிரதானிகளும் கண்டுபிடிச்சது தான் எஸ்தர். அந்த 7 பிரதானிங்க அது தெரியுமா? 7 நாள். அந்த 7 நாளில் ஒரு ஆளை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சா சொல்லுங்கள், பேரை வாங்கினா ஊரையே வாங்கலாம்.
இல்லைன்னா பிரசங்கியார் உயிரையாவது வாங்கலாம். ஒரு தீர்ப்பு. இப்போ நான் ஜெபம்னு எழுந்து நின்று சொல்லுங்கள், இங்கே ஊழியக்காரங்களை கேட்டு பாருங்க, ஐயா எதுக்காக நான் ஜெபம் பண்ணோம்? ஐயா இந்த ஊரையே என்கிட்ட கொடுங்கன்னு நான் இந்த ஊருக்கு வந்தவொடனே ஜெபம் பண்ணேன். இப்போ இந்த ஊரை விட்டு என்னை எங்கேயாவது அனுப்பியிருக்குன்னு ஜெபம் பண்ணுறேன்னா எப்படி இருக்கு? 3 வருஷம் முடிஞ்ச உடனே 40வது வருஷம் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு இன்விடேஷன் வரணும். ஐயா 1000 பேர் கொண்ட மகா சபை, சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். கர்த்தராகிய நான் இதை நிதானமாய் செய்வேன், தீவிரமாய் செய்வேன். தீவிரமா நம்ம எழுமணும். இந்த 3 வருஷம் உங்களை போல ஜெபம் பண்ணவங்க யாரும் இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஒரு ராஜாவுடைய பிறந்த நாள், ஒருத்தன் ஒரு எலுமிச்சை பழம் கொண்டாந்து வச்சான், ஒருத்தன் ஒரு ஆப்பிளை கொண்டாந்து வச்சான், ஒருத்தன் ஒரு ஒத்த ரோஜா வைக்கிறான். ராஜா நில்லுங்க 3 பேரும், என்ன நினைப்பு உங்களுக்கு? என் பிறந்த நாளுக்கு ஒரே ஒரு எலுமிச்சை பழம் வைக்கிற, நீ என்ன நினைக்கிற? ஒரே ஒரு ஆப்பிள் வைக்கிற, நீ இன்னும் ஒரு மாலையை கொண்டு வராமல் ஒரு ஒத்த ரோஜா வைக்கிற. எனக்கு பயங்கரமான கோவம் வருதுன்னாரா. ராஜா ராஜா கோவப்படாதீங்க, அந்த எலுமிச்சம்பழம் உங்ககிட்ட பேசும். ராஜா உங்ககிட்ட பேசுகிற எலுமிச்சம்பழம். இந்த ஆப்பிள் இருக்கு பாருங்க, அது உங்கள் சுகத்துக்காக துடிக்கிற ஆப்பிள். இந்த ஒத்த ரோஜாவை சாதாரணமாக நினைக்காதீங்க ராஜா, அது உங்ககிட்ட ரொம்ப ஓவராக பேசணும்னு. போன உடனே எலுமிச்சம்பழத்தை எடுத்தாரான். ராஜா ஜூஸ் போட்டு குடிங்க, கூலாயிருவீங்கன்னு நினச்சாங்க. உடனே அடே நல்லா பேசுகிற ஆப்பிள் எடுத்த ராஜா, அவனை விடுங்க, என்ன ஜூஸ் போட்டு குடிங்க, இன்னைக்கு முழுக்க பசி எடுக்காதுன்னு தான். இந்த ஒத்த ரோஜாவை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப பேசுவேன்னு சொன்னாங்களே, நீ ஒன்றுமே பேசலையே. மகாராஜா மகாராஜா மகாராஜா, உந்தன் ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் தேவா தேவா. எப்படி ராஜான்னு பாட்டு வருதுன்னா, உங்க பாஸ்டர் பேர் ராஜா. என்ன இது கன்க்ளூஷன்ல போய் ராஜான்னு பேர் வருதுன்னு பார்த்தா, நிறுத்து நிறுத்து நிறுத்துனாராம் ராஜா. என்ன ரோஜா, என்ன மகாராஜா மகாராஜான்னு? ராஜா நான் காட்டில் இருந்தேன், உங்கள் ரூட்டுக்கு வந்துட்டேன். காட்டில் இருந்தேன், நான் எங்கே வந்துட்டேன்? மகாராஜா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு? ஒன்றும் இல்லை, நான் முள்ளில் இருந்தேன், இப்போ உங்கள் கையில் இருக்கிறேன்னு நினச்சான். மகாராஜா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. காட்டில் இருந்த என் ரூட்டுக்கு வந்த, முள்ளில் இருந்த என் கைக்கு வந்த, இப்போ ஏன் பாடுறேன்னா கையில் இருந்த நான் இதயத்துக்கு வந்துட்டேன் ராஜான்னுச்சான். அப்போ தான் ராஜா பார்க்குறாரான், இதயத்தில் ஒரு ரோஜா குத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ சொல்லுங்க, சிவகாசியில் உங்களை விட்டு ஆளே இல்லையா? இத்த கொண்டாந்து இதயத்தில் வச்சிருக்கிறாரு. என்ன சொல்லுங்க? மகாராஜா மகாராஜா ராஜா, உந்தன் ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் தேவா தேவா. எழுந்து நிற்கலாமா? வந்துருங்க ஆண்டவரே, எங்க ராஜா பாஸ்டர் நினைச்சிருங்க ஆண்டவரே, அவரை 3 நாள்ல சுகமாக்கிருங்க. எங்க சபையை 3 வருஷத்துல ஆசை வச்சிருங்க. நீங்க எசேக்கியாவுக்கு செய்தது தான் நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. நான் குணமாவதற்கு என்ன அடையாளம்? 3ஆம் நாள் நீ ஆலயத்துக்கு போவ. அப்படியே எங்க ஊழியக்காரருங்க, அவங்களுக்கு என்ன உள்காயம் இருந்தாலும் அவங்க உள்காயத்தை நீர் கட்டும்போது சூரியனுடைய வெளிச்சம் 7 பகல் வெளிச்சம்னு எழுதி வச்சிருக்கிறேன். மகாராஜா அப்படின்னும் போது நீங்க பாடணும். ராஜா, இந்த எலுமிச்சம்பழம் பேசுது, ஆப்பிளும் பேசு, நீ கொஞ்சம் ஓவராகவே பேசுற. காட்டில் இருந்த என் ரூட்டுக்கு வந்த, முள்ளில் இருந்த என் கைக்கு வந்த, கைக்கு வந்து என் இதயத்துக்கு வந்த,
இப்போ என்ன சொல்ல வர்ற? ஒன்றும் இல்லை ராஜா, நீங்கள் சீயோனுக்கு ராஜா, நான் சாரோனுக்கு ரோஜா அனுப்பிச்சான். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு துணையானார். இம்மானுவேலா நமக்கு துணை ஆயிட்டார். இனிமேல் பிந்தி இருக்கிற காலமெல்லாம் நாம் அவருக்கு துணைன்றதை மறக்காம வாழணும். இப்போ 2 கையும் விரிச்சு மகாராஜா, சத்தம் வரலையே, மகாராஜா மகாராஜா உந்தன் ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் தேவா தேவா. வானாதி வானங்கள் உமரல்லவா, வாக்குதத்தம் காக்கின்ற தேவனல்லவா. வானாதி வானங்கள் உமரல்லவா, வாக்குதத்தம் காக்கின்ற தேவனல்லவா. உம் சமூகம் முன் சென்றார், உம்மடியார் நாங்கள் பின் செல்வோம். உம் சமூகம் முன் சென்றார், உம்மடியார் நாங்கள் பின் செல்வோம். மகாராஜா 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 மகாராஜான்னு நீங்கள் வாய் திறக்கலைன்னா நான் நிறுத்த மாட்டேன். நீங்கள் பேசாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பிரசங்கம் பண்ண சொல்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பிரசங்கம் பண்ணுவேன். உயர்த்துவோம் நல்ல வாய்களை திறந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வருகின்ற 3 வருடத்திலே ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் நமக்கு தர போகிறார். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கையை தட்டி. ஆமென் 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 ஆமென். தொடர்ந்து நாம் கேட்ட வார்த்தைகளின்படி கர்த்தர் நமக்கு செய்யும்படி, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நம்மத்தில் இருக்கிற ஸ்டீபன் அவர்கள் ஜெபிப்பார்கள். நாம் எல்லாரும் ஜெபநிலை இருக்கிறோம். ஸ்டீபன் அவர்கள் மோடி தேவனை நோக்கி பார்க்கலாம். நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 36வது இந்த ஆண்டு நிறைவு நாளிலே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பினீர். வரக்கூடிய இந்த 3 ஆண்டுகளிலே இந்த சபை பெருக போகிறதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஊழியங்களை உண்மையும் உத்தமமாய் செய்ய எங்களுக்கு பலன் தருவீராக. கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணும்படியாய் உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. நல்ல கையை தூக்கி தட்டுங்க பார்க்கலாம், உயர்த்தி. ஓ நல்ல ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தர் நமக்காக எதை ஒன்று செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்காக செலவிடுகிற நேரம், அவருக்காக செலவிடுகிற பணம், அவருக்காக செலவிடுகிற பலன் ஒன்றும் வீண் போவதே இல்லை. சின்ன காரியமானாலும் கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமாம். இந்த ஊழிய புதிய ஆண்டில் கர்த்தர் இந்த கூட்டத்தின் மூலம் உங்களுக்கு சபைக்கு எதை ஒன்று செய்ய போறார், எதை ஒன்று செய்ய போறார். நல்ல கையை தட்டி அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர், இங்கே செய்பவர் அங்கே செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், முடித்த கர்த்தர். சொல்லிட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காக யாவையும்
செய்து முடித்த கர்த்தர். சபைக்காக ஓ முடித்த கர்த்தர். இன்றே செய்தவர் நன்றே செய்தவர், இன்றே செய்தவர் நன்றேவர். அவர் என்றும் செய்பவர், அவர் எனக்காய் செய்பவர், அவர் உனக்காய் செய்பவர், அவர் நமக்காய் செய்பவர். இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், இன்றே செய்பவர். அவர் எனக்காய் செய்பவர், அவர் உனக்காய் செய்பவர், அவர் நமக்காய் செய்பவர், அவர் உனக்காய் செய்பவர், அவர் எனக்காய் செய்பவர், அவர் நமக்காய் செய்பவர், அவர் எனக்காய் செய்பவர், அவர் உனக்காய் அவர் நம்ம சபைக்காய் செய்ய போகிறார், சபைக்காய் செய்ய போகிறார். ஓ ஹalleluya, அவர் சபைக்காய் ஜீவனையே தந்தவர். சபைக்காய் இந்த சபைக்காய் இருக்கிற போதகருடைய எல்லா சபைக்காய் God something, God going to do something. எல்லா கட்டுகளும் மாறட்டும், எல்லா வியாதிகள் மாறட்டும், எல்லா பலவீனத்தின் ஆவி வெளியேறட்டும், வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில் பவர். வல்லமை 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 வல்லமை. நல்லா கையை தட்டி ரிசீவ் பண்ணு. நல்லா ஹalleluya 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 ஹalleluya. அவர் எனக்காய் செய்பவர், அவர் உனக்காய் செய்பவர், அவர் நமக்காய் செய்பவர், அவர் எனக்காய் செய்தவர். நீங்க வீட்டுக்கு போகும்போது இந்த 1ஆம் தேதியில இருந்து இந்த வருஷம் இன்னும் 5 மாசம் இருக்கு. இந்த 5 மாசத்துல கர்த்தர் மகிமையை கட்டளையிடுவார். அது பெரிதா இருக்கும்.